சிவபெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிவபெயர்ச்சி கேள்விப்பட்டுள்ளீர்களா? ஆம், சிவன் ஆலகால விஷத்தை உண்டு ருத்ர தாண்டவம் ஆடியபோது பிரளயம் உண்டாகியது. ருத்ரமூர்த்தியாக சிவன் கோபம் கொண்டு ஆடியதைக் கண்ட பார்வதி மனமுருகி சுவாமியை வேண்டி கோபத்தை குறைத்து சாந்த ஸ்வரூபனாக பகவான் சகல உயிர்களையும் காக்க வேண்டுமென வேண்டினாள். பகவான் அம்பாளின் வேண்டுதலை ஏற்று கோபமான ருத்ர ரூபத்திலிருந்து சாத்வீகமான சதாசிவ ரூபத்திற்கு மாறிய தினமே சிவபெயர்ச்சி. ஒவ்வொரு வருடமும் தை மாதம் கடைசி திங்கட்கிழமை நாளில் வருவதே இந்த சிவபெயர்ச்சி. இந்த சிவபெயர்ச்சி தினத்தில் பகவானின் அருள் என்பது மிகப்பெரிய தடைகளை விலக்கும். இன்றைய கலியுகத்தில் கடன், வியாபாரம் என பலவித மன அழுத்தத்தால் மனித குலம் அதீத கோபத்திற்கு ஆளாகிறது. அப்படிப்பட்ட கோபத்தை அழித்து சாந்தம், அன்பு, கருணை குணம் மாறக்கூடிய தினமே சிவபெயர்ச்சி. 7.5 சனி, அஷ்டம சனி, ஜன்மக்குரு, ராகு கேது தீவினைகள் என எல்லாவித கிரகதோஷங்களையும் விளக்கும் ஒரே தினம் தை மாதத்தில் வரும் கடைசி திங்கட்கிழமையே. அனைத்து ராசியினரும் சிவபெயர்ச்சி அன்று சிவனை சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் கடன், நோய் விலகும், சொல்வாக்கு, செல்வாக்கு திரும்ப கிடைக்கும், மன அமைதி பெறும், கோபம் குறையும், வீட்டில் அமைதி தங்கும்.